வாங்க நண்பர்களே, இந்த ரயில்ல ஏறுங்க. கோடை வெயிலுக்கு இதமா இருக்கிற மாதிரி குளு குளுன்னு மலை காட்ட சுத்தி காமிக்கிறேன். கரடி மாமா, ரயிலுக்கு கட்டணம் எவ்வளோ? மாப்பிள, இதுக்கு கட்டணம்லாம் இல்ல. உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கரடி மாமாவுக்கு தேனோ மீனோ கொடு, அதுவே எனக்கு போதும். ஓகே ஓகே, சூப்பர், ஜாலி, ஐ எம் ரெடி. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு மாமா வெயில். அதுக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணாதான் கொஞ்சமாச்சு சூடு குறையும். பேசிட்டே இருக்காம டக்குன்னு சீட்ல உட்காரு மாப்பிள. அடுத்து நம்ம சிங்கராஜா வராரு பாரு. என்ன கரடியாரே, எப்பட்றா இந்த கோடை வெயில சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க போங்க. ரொம்ப நன்றி மகாராஜா, உள்ளே ஏறுங்க. ஆமா கரடியாரே, இந்த வண்டி எப்படி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? ஆட, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை குரங்கு தம்பி, சுலபந்தான். அப்படியா? எனக்கும் இந்த வண்டியை ஓட்ட கத்து தரீங்களா? கத்துத்தரேன். இப்ப வேணாம், எல்லாரும் இறங்கின பிறகு கத்துத்தரேன். ஐ, ஜாலி ஜாலி, ரொம்ப நன்றி கரடியாரே. கரடியாரே, அங்க பாருங்க, தண்டவாளத்து நடுவில் ஒரு யானை இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? பயப்படாத குரங்கு தம்பி, இப்ப பாரு. எப்படி கரடியாரே? முதல்ல ஆரன் சத்தம் வேற மாதிரி கேட்டுச்சு, இப்ப யானை குரல்ல கேக்குது. அது ஒன்றும் இல்லை குரங்கு தம்பி, எந்த விலங்கு குறுக்க வந்தாலும் அந்த விலங்குக்கு தகுந்த மாதிரி ஆரன் சத்தம் இருக்கு. நாம் அந்த பட்டன் அமுக்குனா அந்த சத்தம் கேட்கும். இவ்வளோதான் விஷயம். அடேங்க அப்பா, இந்த வண்டியில இவ்வளோ விஷயம் இருக்கா? சூப்பர் கரடியாரே. கரடியாரே, அங்க பாருங்க, இப்ப நரிப்பையன் வந்து நிக்கிறான் தண்டவாளத்து நடுவுல. அடப்பாவி, ரயில் வர்றது கூட தெரியாம குறுக்க நிக்கிறானே இந்த பையன். இப்ப அவன் பாசையில ஆரநடிங்க கரடியாரே. அது ஆபத்துல வந்துடும். இந்த நரி ஊழையிடுற மாதிரி சத்தம் கொடுத்தோம்னா சுத்தி இருக்கிற எல்லா நரியும் கூட்டு சேர்ந்துரும். அதனால இந்த ரயிலை இப்ப நீ ஓட்டு, நான் வேகத்தை கம்மி பண்ணி தரேன். நான் ரயிலுக்கு முன்னாடி வேகமா போய் நரியை துரத்தி விட்டுறேன், சரியா? கரடி அண்ணா, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? டே நரிப்பயல, இங்க இருந்து முதல் தப்பிச்சு ஓடுறா. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அட மடப்பையிலே, அதோ அங்க பாரு, தூரமா ஒரு ரயில் வருது இல்ல, அதுல உனக்கு கொல்றதுக்காக சிங்கம் புலி எல்லா விலங்குகளும் வராங்க. ஒழுங்கா தப்பிச்சுக்க, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன அப்படியா? ஐயோ, என்னை காப்பாத்துங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த நரிப்பையில காப்பாத்திட்டப்பா சாமி. நரியை காப்பாத்திட்டு திரும்பவும் கரடி ரயில்ல ஏறி காட்டை சுத்தி காட்ட கிளம்பிடுச்சு.